ஹாய் வணக்கம் அக்கா. வணக்கம். எங்க மைக்ல சவுண்ட் கேட்கல. ஓகே அக்கா என்ன பேர்? சரோஜினி தேவி. யார் இந்த பேரை வைக்கிறோம்? அம்மாவும் அப்பாவும். ஓகே என்ன சரவணு கூப்பிடுவாங்க. ஓகே சரோஜினி அக்காவுக்கு இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் 50வது பிறந்தநாள். அப்படிதாங்க 50வது பிறந்தநாள்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக புதுப்படி இருக்கிற நைட் சர்ப்ரைஸ்ல இருந்து வந்திருக்கிறேன். ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம்னு சொல்லி கட்டாயம் நீங்க ஜார் தந்தன்னு சொல்லி கட்டாயம் சொல்லணும். 3 பேரை தான் சொல்லலாம். சரிதானே? 3 பேரை தான் நீங்க சொல்லலாம். தவறாக சொன்னால் கட்டாயம் அங்கிருந்து சபையோர் இடத்துல இருந்து வந்த மாதிரி ஒரு பாட்டு. சரிதானே? பனிஷ்மெண்ட். சரிதானே? என்ன சொல்றீங்க? அல்ல அரசு பொருட்களே வேண்டாம், ஐயோ தம்பி அரசு பொருட்களே வேண்டாம், நான் படிக்கலைன்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஓகே கட்டாயம் அவங்க நல்லா பாடுவாங்கன்னு சொல்லி நான் அறிஞனான். சரிதானே? அல்லது சுதாரண பாடுவேன், அவருக்காக அவர் பாடுவார். சரிதானே? அவரே நல்லா பாட்டு படிப்பார் என்று எனக்கு தெரியும். நீண்ட காலமாக தெரிஞ்ச ஒரு உறவுகள். சரி பார்க்கலாம் யாருன்னு சொல்லி 50வது பிறந்த நாள்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஐசிங்கே அக்காவை மாதிரி அக்காவுடைய சிரிப்பை மாதிரி அழகான ஒரு ரோஸ். சரிதானே? நிறைய ரோஸ் இருக்குது. சரி விஷ் ஹாப்பி பர்த்டே அக்கான்னு சொல்லி தந்துருக்காங்க. அப்படியே டேபிள் வைங்க. சைடில் வைங்க. ரைட் நல்லா இருக்குதா? அப்படியே திருப்பி சுதாரணை ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் அக்கா சரி இப்போ 50வது பிறந்த நாள்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தருணத்தில் யாராக இருக்க முடியும்? நீங்கள் வேஸ்ட் பண்ணுங்க. கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். யாருன்னு சொல்லிடாம இருக்குது. சரி யாராவது உங்கள பாசம் இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சிருப்பாங்க நிச்சயமாக. சரி யாராக இருக்கும்? நீங்கள் கெஸ், உங்களோட கெஸ்டிங் எப்படி இருக்கும் அதை பார்க்கலாம். தங்கச்சி குடும்பம் அவங்க இருக்கிறாங்க, யூகேல இருக்கிறாங்க. தங்கச்சி என்ன பேர்? தங்கச்சி லலிதா. நோ அவங்க இல்லை, உண்மையிலேயே அவங்க மச்சாள். என்ன பேர்? தம்பி குடும்பம். என்ன பேர் தம்பி? நந்தன். மைனா. மச்சாள் மைனா. ஓகே அவங்களும் உண்மையிலேயே அவங்களும். சரி பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. சரி பார்க்கலாம். சுதானா நீங்க இதை ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுங்க. சரி அக்கா நீங்க சொல்லுங்க. 2 பேரை சொல்லிட்டீங்க, 2 குடும்பத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று தங்கச்சி குடும்பம் அப்படித்தானே? ஏன்னா தங்கச்சி குடும்பம் யூகேல இருக்கிறாங்க, தம்பி குடும்பம் யூகேல இருக்கிறாங்க அப்படித்தானே? ஏன்னா 2 பேருமே தவறான விட ஒரே ஒரு சான்ஸ் அவங்களே அக்காவுக்கு இருக்குது. சரி பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. ஆனா நீங்கள் பனிஷ்மெண்ட் செய்கிறத நான் விரும்புகிறேன் என்று நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அம்மாவோ தெரியல. சரி அழகான ஒரு சாரி, ஒரு பட்டு சாரி ஒன்று தந்திருக்கிறாங்க. நல்லா இருக்குது. பிடிச்சிருக்கா அக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே சரி பார்க்கலாம். இன்னும் கிஃப்ட் இருக்கு. கிஃப்ட் தருவோம். சரி 3 பேரே சொல்லிட்டாங்க போல இருக்குது. கட்டாயம் சபையோர் என்ன சொல்றீங்கன்னு சொல்லிங்கன்னா என்ன பாட்டு படிக்கிறேன்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஆள்கிட்ட கொடுக்கலாம். சரி பார்க்கலாம். இன்னும் கிஃப்ட் வழி இருக்குதா? ஒரு கேமரா கொண்டு தந்திருக்கிறாங்க அப்படித்தானே? சரி பார்க்கலாம். சரி இப்ப சொல்லுங்க. 3 பேரையும் சொல்லிட்டீங்க. சரிதானே? 3 பேரையும் சொல்லிட்டீங்க. ஆனால் 3 பேரும் இல்லை. சரி உங்களுக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் ஒன்று தார். சரி சுதானை இதை வச்சுக்கொள்ளுங்க. இதை ஓப்பன் பண்ணக்கூடாது. சரி ஓப்பன் பண்ணுங்க, பரவாயில்ல. இதே ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். சரி நீங்க சொல்லுங்கக்கா. கட்டாயம் ஒரு பாட்டு. என்ன துளசா பாட்டா இல்ல சோகா பாட்டா? எங்க சத்தத்தை காணில. சரி அக்கா பயம் பெரு என்னடா அப்படின்னா பாட்டு படிக்க விட போறாங்க ஒரு பிறந்த நாள்ல. சுதான பாட்டு படிப்பீங்களா? என்ன சொல்றீங்க? இல்ல சரி பார்க்கலாம். சரி அப்படியே இப்பதான் சரியா இது ஒரு உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸ் தான். சரி யாருன்னே தெரியாது. உங்களோட ஃபேமிலியோட போட்டோவை கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ சொல்லுங்க யாராக இருக்கும்? லாஸ்டா சொல்லுங்க. ரைட் சொல்லி விடுவோமா? தம்பி குடும்பம், அடுத்தது தங்கச்சி குடும்பம், அம்மாவாகவும் இருக்கலாம். 3 பேர்ல ஒருத்தங்க யாரா பாப்போம். மச்சாள் மைனா. அப்படியா? மச்சாள் மைனா தம்பி தம்பியும் தான். தம்பி அப்ப அம்மா இல்ல. அம்மா இல்ல. அம்மா லாஸ்டா? அம்மாவை நான் என்ன இது எப்படி சொல்றீங்க? தம்பி இல்ல, அம்மா இல்ல, அப்ப உங்களோட தங்கச்சி இல்ல.
3 பேர் தான். சரி, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. இந்த கிஃப்ட்டுகளை யார் தந்தான்னு சொன்னால், பாவம் அக்காவை நான் குழப்ப விரும்புகிறேன். இந்த கிஃப்ட்டுகளை யார் தந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த சாரியையும் இந்த ஹேண்ட்பேக்கையும் வந்து இவங்கள தம்பி குடும்பம் தந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன மச்சால் சரிதானே, தம்பி குடும்பம் தந்திருக்கிறாங்க. நந்தன் அப்படிதானே, நந்தன் குடும்பம் தந்திருக்கிறாங்க யூகே. இந்த கேக்கை வந்து இந்த பிரேமையும் வந்து யார் தந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, அவ எதிர்பார்க்காத ஒரு நபர் தந்திருக்கிறாங்க. அவ அந்த பேரை சொல்லல. சரிதானே, இங்க இருக்கிற தங்கச்சி என்று சொல்லி சொல்றாங்க. இதுதான் உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸ். உங்களோட மகன் தந்திருக்கிறாங்க. சரிதானே, ஜூகேல இருக்கிற உங்களோட மகன் லேனுஜன் தந்திருக்கிறாங்க. சரிதானே, உண்மையிலேயே நீங்கள் அந்த மகனை மறந்துட்டீங்க. அவர் எவ்வளவு ஃபீல் பண்றாரோ தெரியல. சரிதானே, நான் அது உண்மையிலேயே எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா, மகனை அம்மா இன்னைக்கு மறக்க மாட்டேன் செய்தது அப்படித்தானே. ஏன்னா நிச்சயமாக அவர் பார்த்து கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தை அவர் ஏங்கி கொண்டிருந்திருப்பார். அம்மா ஏன் என்ன சொல்லல, அம்மாவுக்கு என்ன கோபமோ என்னன்னு தெரியாது என்று சொல்லி யோசிச்சு கொண்டு இருந்திருப்பார். உண்மையிலேயே அதை நினைக்க எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. இல்ல அது உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸ் தான். அவ மச்சாலை எதிர்பார்த்தவ என்னென்றால், மச்சாள் கோவில் என்ன ரொம்ப பாசமா இருந்தவங்க. அதே மாதிரி அவங்க தங்கச்சியும் அப்படித்தான். ஆனா மகன் இப்பதான் போனவர் எந்த மாதிரி மகன் தான் செய்தவர்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. ஓகே, பிறந்த நாளை செய்ததே மகன் தான். ஆனால் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எனக்கு கொடுத்திருப்பாரோ என்று சொல்லி அவ அதனால வந்து சொல்லி அவங்க சொல்றாங்க. ஓகே, இந்த நேரத்துல வந்து அவங்க ஒரு உங்களோட மகன் வந்து ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க. அதையும் பாக்குறான். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. 1000 திங்கள் சுமந்து ஊனும் நீரும் மறந்து பலியாயிரம் உண்டு என்னை ஈன்ற என் அம்மாவே. என் உயிரில் விசும்பல்களை உடைப்பதாய் சித்தரித்து புன்னகை உதித்தாய் சிரித்து மக வலுது தாய் சிரிக்கும் ஒரே நாளான இந்த பிறந்த நாளில் எனக்கென பிரத்யேக கடவுளை வரமளித்த இயற்கைக்கு நன்றி அம்மா. பசியன் வயிற்றையும் நொடிக்கு முன் குருதி கடைந்து பாலாக்கி பருகா கொடுத்தாய் அம்மா. நான் கேட்ட எதையுமே நீ நிராகரித்ததில்லை. உன்னால் முடிந்தவரை உலகில் சிறந்ததெல்லாம் எமக்கு கொடுத்தாய் அம்மா. தாயாகிய நீயுமே தான். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. வறுமையின் உச்சத்திலும் வலியின் உச்சத்திலும் நீயாகவே இருந்தாய் அம்மா. நீந்தி கடந்தாய் மனதில் பட்டதை உதிர்க்கும் உன் நாக்கு பயம் அறியாது அம்மா. நாகரீக உலகில் நடிக்க தெரியாதுதான் விளைவது. வெற்றிடத்தில் இருந்து வெற்றியை ஈட்டியவள் நீ அம்மா. போராடி வென்ற எதுவுமே விலையின் விலாசமற்றது அம்மா. கவலை இனி ஏது அம்மா. நீ விரல் நீட்டும் திசையில் எம் வழிகள் பயணிக்கும். நீ விழி நீட்டும் திசையில் எம் வாழ்க்கை பயணிக்கும் அம்மா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா என்று சொல்லி அழகான ஒரு கவிதையை தந்திருக்கிறாங்க. நல்லது, என்றுமே நீங்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் என்று நினைப்பது உங்களோட பிள்ளைகள். நீங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்று நினைப்பது போல பிள்ளைகளை நல்லா இருக்கணும் என்று நினைச்சிருக்கிறாங்க. அதே வேளையில உங்களோட மகன் நல்லா இருக்கணும், எப்போதுமே அவர் உடலோட ஆரோக்கியமாக இறைவனுடைய நல்லாசிகள் அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கணும் என்று சொல்லி இந்த தருணத்துல நைஸ் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே வேளையில உங்களோட மச்சாள் குடும்பம் தம்பி குடும்பம் என்னைக்குமே அவங்களும் நல்லா இருக்கணும். ரொம்ப எல்லாமே பார்த்து செலக்ட் பண்ணது உங்களோட மச்சாள் தான். சரிதானே, சரி, அவங்களும் அவங்களோட குடும்பமும் இன்றைக்குமே நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்துல நைஸ் சர்ப்ரைஸ் மூலமாக அவங்களுக்கும் வாழ்த்துக்களையும் இறைவனுடைய நல்லாசிகள் கிடைக்கணும்னு சொல்லி இறைவனிடத்துல பிரார்த்தித்துக் கொள்வதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோட தம்பியும் ஒரு சின்ன குட்டி கவிதை ஒன்று தந்தாங்க, அதையும் பார்க்கலாம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் சகோதரியே. நீ வேறு நாம் வேறு அல்ல எம் அன்பு சகோதரியே. நாம் எப்போதும் ஒருதாய் பிள்ளைகள் தான். எங்கள் அன்பு சகோதரிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உன் வாழ்வு மேலும் சிறப்பானதாக அமைய மனதார வாழ்த்துகிறோம் ஜாம். நல்லதே நடக்க, நாளெல்லாம் சிறக்க, மகிழ்ச்சி பெருக இன்றைய நாளில் வாழ்த்துகிறோம் ஜாம். அன்பின் நிலையில் அன்னையை கண்டோம், ஆறுதலின் நிலையில் நண்பர்களை கண்டோம், அனைத்து நிலையிலும் உன்னை கண்டோம் அக்கா. இனிதான வாழ்த்துக்கள் அக்கா. மகள்கள் என்றுமே அப்பாக்களுக்கு குலதெய்வம், ஆனால் சகோதரர்களுக்கு மட்டுமே இவள் இன்னொரு தாயானவள். பாசம் பலவகை, வேஷமில்லா பாசம் உயர்வகை. அதில் சகோதர பாசம் என்பது புனிதமான உறவு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா. பணம் இன்று வரும் நாளை வந்த வழி சென்று விடும் அக்கா. பாசம் மட்டுமே நிலையானது. வாழ்வில் என்றுமே சந்தோஷமாக இருக்க வாழ்த்துகிறோம் ஜாம் என்று சொல்லி ஒரு அழகான கவிதையை தந்திருக்கிறாங்க. இந்த தருணத்துல உங்களை நினைச்சு உங்களோட தம்பி குடும்பம், உங்களோட ஆசை மச்சான், உங்களோட பாசமான மகன், இவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நன்றி மட்டும்தான்.
உண்மையிலேயே உங்களை வாழ்த்துக்கள் என்றைக்குமே அவங்களை வந்து சேரும். என்றைக்குமே அம்மாவுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் என்றைக்குமே நிலைச்சிருக்கும். அதே மாதிரி தான் சகோதரங்களுடைய ஒரு மூத்தவளுடைய ஒரு ஆசீர்வாதமும் ஒரு தாய்க்கு சமனானது.